நீங்கெல்லாம் இங்கே இருங்க. ஜெயா, நீ கொஞ்சம் வாமா. சொல்றத கவனமா கேட்டுக்க. சாந்தி முகூர்த்தன்னைக்கு புருஷனுக்கு தலையணி மந்திரம் ஓதிடணும். இல்ல அவங்க நம்ம கைக்கு அடங்காம போயிடுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி நான் புருஷ வீட்டுக்கு போறப்ப எங்க அம்மா இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து, இதுல 6 சூத்திரங்கள் இருக்கு, இதுபடி நடந்துகிட்டேன்னா உன் புருஷன் உனக்கு கைக்கு அடக்கமா இருப்பான்னு சொன்னாங்க. நானும் அதுபடி நடந்துகிட்டேன். உனக்கு தான் தெரியுமே உங்க அப்பா என்கிட்ட எப்படி இருக்காருன்னு. என் அனுபவத்தை வச்சு நானும் புதுசா 6 சூத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். வளமான வாழ்க்கைக்கு 12 வழிமுறைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. இதுல முதல் சூத்திரத்தை வச்சு சாந்தி முகூர்த்தன்னைக்கு புருஷன் எந்த வகைன்னு எடை போட்டுடணும். தயங்கி பிடிச்சான்னா புதுசு, தாவி பிடிச்சா பழசு. புரிஞ்சுக்க. பிடிச்சான்னா புதுசு, சாவி பிடிச்சா பழசு. ஏற்கனவே பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எத்தனை பெண்களை இப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்க? என்ன நீ? நான் சொல்ற முத பொண்ணு நீதா. போய் ஃபர்ஸ்ட் நைட்ல தயங்கி பிடிச்சா புதுசு, தாவி பிடிச்சா பழசு. ஏற்கனவே பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். எவன் சொன்னா அப்படி? எங்க அம்மா சொன்னாங்க. ஓஹோ, இது உங்க அம்மா பிட்டிங்க. இதோ பார்ஜியா, மழையை பத்தி கதை எழுதணும்னா மழையில் நனையணும்னு அவசியம் இல்ல. அது மாதிரிதான் பெட்ரூம் பத்தி தெரிஞ்சுக்க பெண்களோட பழைய அவசியம் இல்ல. எத்தனை சினிமால பாக்கல? ஃபர்ஸ்ட் நைட்ல நீயும் கூச்சப்பட்டு நானும் கூச்சப்பட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் நைட் பெஸ்ட் நைட்டா இருக்காது, ஒர்ஸ்ட் நைட் ஆயிடும். அப்போ நீங்க இது வரைக்கும் எந்த பெண்ணையும் தொட்டதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் சொல்றது நான் பதவ என் சத்தியத்திரம் போறியா? பிளடி ட்ராஷ். என்னது பிளடி ட்ராஷா? ஐயோ அம்மா, ஏகப்பத்தி பிரதரன் நினைச்சது. இவருக்கு ஏகப்பட்ட பத்திரிக்கை இருக்காங்களே. ஒரே புள்ள ராசாத்தி மாதிரி வச்சு பாருன்னு சொன்னீங்க. ஆனா இந்த ராஜாவுக்கு அந்த புறத்துல பல ராணிங்க இருக்காங்க. என்ன காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவாருன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நைட்லயே கண் கலங்க வச்சுட்டாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.